அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. குர்ஆனை அதிகமாக நாம் ஓதாததின் காரணமாக அந்த ஆயத்திலே என்ன அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த விஷயத்தை சொல்லுகிறான், எவ்வளவு கௌரவமான விஷயத்தை சொல்லுகிறான் என்பதை பற்றி நாம் இதுவரைக்கும் சிந்தித்தது கிடையாது. உண்மையாலுமே இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய விஷயம். எல்லா குடும்பத்திலும் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் கௌரவமாக அதை சொல்லி காட்டுகிறான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்லுகிறான், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, உங்களுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாலல் வன்னி இஸ்முன், நிறைய எண்ணங்கள், நம்முடைய இருக்கக்கூடிய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அது பாவமானது. அது ஒரு பெரிய பாவம். அது ஒரு பெரிய பாவம். நீங்க நினைச்சிருக்கிறது பூரா தப்பு தப்பா நினைச்சிருக்கிறீங்க. ஒரு ஆளை பத்தி தப்பு தப்பா நினைச்சு வச்சிருக்கிறீங்க. அதனால அந்த பாவமான அந்த எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்லாஹ் தஆலா இன்னொன்னு சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸஸு, வலா தஜஸ்ஸஸு. மாமியா மருமகளை பின்னால போய் பார்க்குது. மருமகம் மாமியா என்ன செய்யுது, எந்த சேனல் பார்க்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு சிஐடி வேலை, சிஐடி வேலை. பின்னால போய் அவன் எங்க போறான், இவன் எங்க போறான், அவன் யார்கிட்ட பேசுறான். இந்த பொறுப்பு உங்களுக்கு தரல அல்லாஹ். கௌரவமா சிந்திக்கணும். இந்த பொறுப்பு அல்லாஹ் தரல. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக்குவான். அவன் செய்யற என்ன தப்புக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். ஆனா நீங்க ஏன் பின்னால போய் பாக்குறீங்க? ஏதாவது தப்பு கண்டா பின்னே இப்படி பேசிக் கொண்டிருப்பது. அல்லாஹ் சொன்னான், கண்டிப்பாக சொல்லி காட்டுகிறான், வலா தஜஸ்ஸஸு, அந்த சிஐடி பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு வேண்டாம், அது செய்யாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யக்தப் பாலுக்கும் பாலா, வலா யக்தப் பாலுக்கும் பாலா, ஒருவர் இன்னொருவரை பற்றி கீபத்து பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், கோல் மூட்ட வேண்டாம். அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன். யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ, உதாரணமா மாமியாரை பற்றி நீங்க பேசுறீங்க, மாமியாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, அந்த மாமியார் மௌத்தாகி செத்து போனா அந்த செத்த பிணத்தினுடைய கரியை பச்சைக்கு நீங்கள் தின்பீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். அய்யுஹிப்பு, நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுக்கு இஷ்டமா? அல்லாஹ் கேட்கிறான். யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அவர் செத்து போன மாம்சத்தினுடைய பச்சை கரியை நீங்கள் தின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு மாமியா மருமகளை பத்தி பேசுது, மருமகளை பத்தி பேசுது, என்னென்ன உண்டு அது பூரா இருக்கிறது இல்லாதையெல்லாம் பேசுது. அப்போ அந்த மாமியா என்ன செய்யுது தெரியுமா? மருமகள் செத்த பிணத்தினுடைய அந்த பச்சை இறைச்சியை மாமியா தின்னுகிட்டு இருக்குது. ஏற்கனவே நான் பல சேனல்ல சொல்லியிருக்கிறேன், பல ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 பெண்கள் நோன்பு வச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், 2 பொம்பளைங்க நோன்பு வச்சுட்டு சாயங்கால நேரமா மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா? அந்த 2 பெண்களுடைய ஒரு பாத்திரத்தை அவங்க 2 பேர்த்து 2 பாத்திரத்தை கொடுங்க, ஒவ்வொரு பாத்திரத்தை கொடுங்க, வாந்தி எடுக்க சொல்லுங்க. வாந்தி எடுத்து அந்த வாந்தியை எங்கிட்ட கொண்டு வாங்கினாங்க. வாந்தி எடுத்தது எங்கிட்ட கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் கையை போட்டு வாந்தியெல்லாம் எடுத்து அந்த வாந்தியை கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட காமிச்ச பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த 2 பெண்களும் அடுத்தவர்களை கீபத்து பேசி இருக்கிறார்கள், பச்சைக்கு தின்று கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த வரக்கூடிய ரமலான் மாசத்துல நம்ம நோன்பா இருக்கிறோம்னு சொன்னா, இந்த ரமலான் மாசத்துல எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கீபத்து பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது. அப்படி நீங்கள் பேசினால் அல்லாஹ் சொல்றான், ஃபகரிஹ்துமூஹு,
பச்சை கரிய செத்து போன அந்த மாம்சத்தை பச்சைக்கு நீங்கள் திங்க விரும்புவீர்களா என்று கேட்டுட்டு அல்லாஹ் சொல்ற பக்கரீக தூம வெறுத்துருவீங்க. அதே மாதிரி தான் நீங்க செய்கிற செயல். அதனால நீங்க ரமலான் மாசத்துக்கு முன்னால எப்படி இருந்தீங்க, யாரை பத்தி என்னென்ன பேசுறீங்கிறது எனக்கு தெரியவே தேவையில்லை. அதுவும் இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா, என்னைக்கு செல்போனை கண்டுபிடிச்சாங்களோ சுபஹானல்லாஹ், ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னா பெண்களுக்கு இந்த செல்போன் எடுத்தா மணிக்கூறு கணக்கா கீபத்து பேசுவார்கள், மணிக்கூறு கணக்கா. இப்ப நான் சொல்றேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சொல்றேன், எந்த வீட்டில் அதிகமாக கீபத்து பேசப்படுகிறதோ, புறம் பேசப்படுகிறதோ, கோல் மூட்டப்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள். நீ உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். உன் வீட்டுல பரக்கத்து வராது, ரஹமத்து வராது, ஐஸ்வர்யம் வராது, ஒண்ணும் வராது. குடும்ப நாசமா போகும், தரிகட்டு போகும், கெட்டு குட்டிச்சவரா போகும். அதனால இந்த போன் எடுத்து அடுத்தவர்களை பற்றி பேசி 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 நேரத்தை போக்குறத நிறுத்தி கொள்ளுங்கள். எப்போ நிறுத்தணும்? குறிப்பா இந்த ரமலான் மாசத்துல பேசக்கூடாது. அப்படி பேசிட்டு நோம்பு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த நோம்பு எதுக்கு? எங்க போய் இந்த நோம்பு எங்க போவோம்? எங்கேயும் போவாது, எங்கேயும் போவாது. நீ அது நோம்பே அல்ல, நோன்பே அல்ல. அதனால் தயவு செய்து இந்த கீபத்து பேசக்கூடியதை கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், மரியாதைக்குரிய தாய்மார்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த கீபத்தை விட்டுவிடுங்கள். அப்பதான் உங்களுடைய நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சரி, இப்ப இந்த கீபத்து பேசுறதுனால, புறம் பேசுறதுனால விளையக்கூடிய கேடுகள் என்னென்ன கெடுதிகள் ஏற்படும் இதை தெரிஞ்சா நிச்சயமா நீங்க பேச மாட்டீங்க. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த புறம் பேசக்கூடிய அந்த தொழிலையை விட்டுருவீங்க. பாருங்க, ஒன்னாவது, அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகிறீங்க. அல்லாஹுடைய ரஹமத்து வராது. அல்லாஹுடைய ரஹமத்து நிச்சயமா அல்லாஹுடைய கருணை, காருண்யம், அன்பு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, நீங்க மௌத்தாவது உங்களுடைய ரூஹ மலக்குகள் ரொம்ப கொடூரமா பிடிச்சு இழுப்பாங்க, ரொம்ப கடினமா இருக்கும். மௌத்துடைய நேரத்துல ரூஹ பிடிச்சு வாங்குறது ரொம்ப கடினமான முறையில பிடித்துவார்கள். மூணாவது, நீங்கள் சொர்க்கத்தை விட்டும் தூரம் போய் விடுகிறீர்கள், சொர்க்கத்தை விட்டும் தூரம் சென்று விடுகிறீர்கள். நாலாவது, உங்களுடைய நன்மை பூரம் அழிந்துவிடும். என்ன நீங்க தொழுதாலும் சரி, எத்தனை ஹஜ் செஞ்சாலும், எத்தனை உமரா செஞ்சாலும், எத்தனை நோன்பு வச்சாலும், உங்களுடைய யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவருக்கு உங்களுடைய நன்மை பூரா போய் சேர்ந்துரும். உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது, 0 பாயிண்ட் தான் இருக்கும். அஞ்சாவது, அல்லாஹ் நீங்கள் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களை கோபித்துக் கொண்டே இருக்கிறார். நாசமா போனவ உட்கார்ந்து பேசுற அவர் போன் எடுத்துக்கிட்டு, இவெல்லாம் ஒரு நோம்பா அப்படின்னு அல்லாஹ் கோபப்படுறான். ஆறாவது, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் நாட்டம் எடுத்து தூரமா போயிடுவாங்க. நீ பேசுற பேச்சு அந்த மாதிரி, பேசுற பேச்சு அந்த மாதிரி. அதனால மலக்குகள் தூரமாகி விடுவார்கள். அடுத்தது ஏழாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நரகத்துக்கு பக்கத்துல நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கீபத்து பேச 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 நீங்க எங்க போறீங்க? நரகத்துக்கு பக்கத்துல போய் கொண்டிருக்கிறீர்கள். எட்டாவது, கபருல நீங்கள் கடினமாக அதாப செய்யப்படுவீர்கள். கீபத்து பேசியதன் காரணமாக, புறம் பேசியதன் காரணமாக கபரிலே உங்களுக்கு நெருக்கம் உண்டாகும், பயங்கரமான நெருக்கம் உண்டாகும். ஒன்பதாவது, நீங்க பேச 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 ரசூலுல்லாஹ் நீங்க நோவினப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பாப்பாங்க, என்ன இந்த பொம்பளை ஹதீஜான்னு பேரு, ஃபாத்திமான்னு பேரு, ஆயிஷான்னு பேரு, மைமூனான்னு பேரு, இப்படி பேசுறாளே அப்படின்னு ரசூலுல்லாஹ் உங்கள் மீது வேதனைப்படுகிறார்கள். பத்தாவது, மறுமையில் நீங்கள் ஏழையாகி விடுவீர்கள். உங்களுடைய நீங்கள் யாரை பற்றி எல்லாம் பேசுகிறீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய நன்மையை பூரா அல்லாஹ்வுத்தாலா பங்கு வச்சு கொடுத்துருவான். நீங்க 0ல இருப்பீங்க. சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய, நோன்பு வைத்த, ஹஜ் செஞ்ச, உம்ரா செய்த நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்றுவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah